அரசியல் சாசனத்தை வைத்து பிரதமர் மோடி வந்து பதவியேற்றிருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? கடந்த முறை பதவியேற்கிற போதும் இதேபோல அரசியல் சாசனத்தை தொட்டு வணங்கினார். புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி வணங்கினார். ஆனால் அதன் பிறகு ஆட்சி செய்த 5 ஆண்டுகளில் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் வெளிப்படையாக ஈடுபட்டார். அவர் தலைமையிலான அரசு ஈடுபட்டது. அதனால்தான் ராகுல் காந்தி போன்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு பெரும் ஆபத்து சூழ்ந்துள்ளது, அதை காப்பாற்றுங்கள் என்று மக்களிடத்திலே கையேந்தி நின்றார்கள். அதை காப்பாற்றுவதற்கான ஒரு வலிமையை இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு மக்கள் அளித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் மீண்டும் அவர் அரசமைப்பு சட்டத்தை வணங்கும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார். அந்த சட்டத்திற்குரிய மரியாதையை அவர் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தினால் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு இடத்துல கூட நாங்கள் வெற்றி பெறலாம், பிரகாசமான எதிர்காலம் இருக்கு, அது என் கண் கூட தெரியுது அப்படின்னு பிரதமர் சொல்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? பிரதமருடைய ஏக்கம் வெளிப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். நடிகர் விஜய் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அவருடைய அன்பை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய அன்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே பாஜகவோட நாங்கள் இணைந்து போட்டிட்டு இருந்தால் 33 தொகுதிகளில் அதிமுக ஜெயிச்சிருக்கோம்னு எஸ்பி வேலுமணி சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு காலத்தில் அதிமுக வர்றதுக்கான ஆட்சிக்கு வர்றதுக்கு விசிகாவோட உதவியும் இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது இந்த எஸ்பி வேலுமணியுடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க? தனித்து பாஜக அல்லாமல் அதிமுக போட்டியிட்டதால் தான் கணிசமான வாக்குகளை எல்லா தொகுதிகளிலும் அவர்களால் பெற முடிந்தது. 2வது இடத்திற்கு பெரும்பான்மையான இடங்களில் வர முடிந்தது. இந்த உண்மை அவருக்கும் தெரியும். ஆனாலும் இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருப்பது ஏன் என்று தெரியவில்லை.